ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ மழை தானே கேட்ட, இன்னா பிடிச்சிக்கோன்னு சொல்லி வாரி கோரி கொடுத்துட்டாருங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ எவ்வளோ நிறைய தண்ணி வீட்டு முன்னாடி. நாங்கள் இருக்க கிராஸ் ஃபுல்லாக தண்ணிங்க. வீடே மிதக்கிற மாதிரி. வண்டியெல்லாம் பாருங்கள், பைக்கு கார் எல்லாம் மிதந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணி. 4 மணிக்கு எழும்பிட்டேன். ஆனால் லைட்டாக மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் வெளியில் வந்து பார்க்கல. ஒரு 5:30 6 மணி அளவில் வந்து பார்த்தா தண்ணி ஃபுல்லாக நிரம்பி போய் இருக்குது. வெளியில் போக முடியாத சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்கூல் வேறு ரீஓப்பன். என்ன பண்ணுறதுனே தெரியல. பசங்களை எப்படி கொண்டு விட போகிறேன்னு தெரியல. ஆனால் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேங்க எப்படியோ. ஆனால் இந்த மழை தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி வரை ஆச்சு. மாடியில் வந்து பார்த்தா தாமரை இலையில தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. அது ஒரு தனி அழகு அதை பார்க்குறதுக்கு. அதை அசைச்சு அதோட அழகை ரசிச்சுட்டு வந்தேன். பூவெல்லாம் படுத்து போயிருக்கிறாங்க மழையில். அவ்வளோ மழையாக இருந்திருக்கு. ஆனால் கவனிக்கலை. தூக்கத்தில் எவ்வளோ மழை பெஞ்சுனே தெரியல. காலம் எழும்பினப்பறம் தான் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இவ்வளோ மழையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டதுக்கு தாராளமாக வாரி கோரி கொடுத்துட்டாரு கடவுள். அதுக்கப்புறம் பாருங்களேன், 4 மணிக்கு இன்றைக்கி 4 மணிக்கு திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நின்றுருச்சுங்க. இன்னும் நைட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் செடிங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.